சொன்னது திரு வன்னி, நீங்கள் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு வாக்கு வங்கியில் இன்னும் கன்சாலிடேட் பண்ண வேண்டிய தேவை விசிகேக்கு வந்திருக்குன்னு திரு நாகராஜ் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அதே விதமான ஒரு பார்வையை திரு ஷியாம் முன் வைக்கிறாங்க. அப்படி தான் இல்லை அதாவது மது ஒழிப்பு சொல்கிறது மூலமாக எந்த மக்களை அணிதிரட்டுறது. மது ஒழிப்புங்கிறது ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு, ஒரு பொதுவான கோரிக்கை. அப்போ எல்லாரையும் நம்ம ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்குது. இது மக்களின் நலன் சார்ந்தது. இது வாக்குக்கான அடிப்படை அல்ல. வாக்குக்கான அடிப்படை அல்ல. இது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இப்போ இது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது வேற ஒரு விவாதம். அது இல்லை, மது விலக்கா மது ஒழிப்பா உங்கள் கோரிக்கை என்ன? இல்லை, அதுதான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குமே. இல்லை சார், பூரண மது விலக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இல்லை சார், மாநாட்டுக்கு பேர் மது போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாடு. ஆனால் இங்கே உள்ள மது விலக்குன்னு சொல்றீங்க. அதனால நான் கேட்குறேன், மது இல்லாத ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இல்லை சார், ஒழிப்பு வேற விலக்கு வேறங்கிறத தெளிவாக நம்ம பேசிட்டோம். திரு ஷியாம் அது சரிதான். நீங்கள் மது விலக்குன்னா நீங்கள் அதை தள்ளி வைங்கன்னு தான் அர்த்தம். அது நீங்கள் இப்போ நாங்கள் ஒழிப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்கள் இதை சொல்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இது எப்படி நீங்கள் இப்போ சாதி ஒழிப்புன்னு ஒரு கோட்பாடு இருக்குன்னா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அம்பேத்கர், தந்தை பெரியார் எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இதில் படிப்படியாக இதனுடைய செயல்பாடுகளை எப்படி முன்னெடுக்கிறது. அப்போ அகமண முறை, புறமண முறை சொல்லி புறமண முறை இருந்தால் தான் ஜாதி ஒழிக்க முடியும் அப்படிங்கிற கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறாரு. அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு சாதிய தளர்வு ஏற்பட்டிருக்கு. அது இறுக்கம் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அது முடியவே முடியாது அப்படின்னு சொன்னால் அதை யாரும் முன்னெடுக்க மாட்டாங்க. இப்போ மது ஒழிப்பு அப்படிங்கிறதோ இல்லை போதை ஒழிப்பு அப்படிங்கிறதோ நீங்கள் அரசு சட்டப்படி இங்கே ஒழிக்கப்பட்டிருக்கு. சட்டப்படி ஒரு ஊடகவியலாளர் நம்ம சியாம் அவர்கள் சொன்னது போல சட்டப்படி இங்க போதை ஒழிப்பு இங்க இருக்குது. அப்ப இந்த இடத்துல இருந்து இது ஒரு விழிப்புணர்வா, இது ஒரு பரப்புரையா, இது எல்லா கட்சிகளும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு முன்னிபந்தனையா கூட நம்ம வைக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, எல்லாருக்குமான பொது நோக்கம் என்ன? நீ மது வேணுமா வேணாமா, நீ குடிக்கணுமா குடிக்க கூடாதா, இதுதான் சொல்ற. இதுக்கு நீங்க ஒரு பக்கம் நீங்க கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அது மனநோய் குடிநோயாளிகளை மாத்திட்டு நீங்க அவங்களுக்கு மருத்துவம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சமூக வலைத்தளங்கள் இன்னைக்கு ரொம்ப ஒப்பீனியன் மேக்கிங்ல ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. அதை ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க ரெகுலரா பாக்குறாங்க. இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னா 2015 இப்படியான ஒரு குரல் தான் எழுப்பினாரு. அது ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடியதாக மாறியது. இன்னைக்கு 2024, 26 எலெக்ஷனுக்கு முன்னாடினா அப்படியான ஒரு பயணத்தை நோக்கி போகுதாங்கிற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இல்லை அதிமுகவோட போற சிக்னல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக போன 2024 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி தான் அவங்க கூப்பிடுறாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு வச்சாங்க. அதுக்கு 2020 காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டுக்கும் வந்துச்சு. முக்கியமாக விடுதலை சிறுத்தைகளை தான் அவங்க முக்கியமாக இது பண்ணாங்க. இதில் என்ன முக்கியமாக நான் சொன்னேன்னா, பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் ஒவ்வொரு மாநில கட்சிகளையும் உடைப்பது, கூட்டணியை சிதைப்பது, சரி, இது ஒரு அஜெண்டாவாக செயல்படுறாங்க. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது. பாஜக கிட்ட ஒன்றும் இல்லை, அதிமுக பக்கமும் இல்லை, வலிமையாக இல்லை. நீங்கள் அதில் வாக்கு வங்கியை பார்த்தாலே தெரியும், எவ்வளோ ஓட்டு டெபாசிட் வாங்கினாங்க, எவ்வளோ இடங்களை பார்த்தாலே தெரியும். அப்போ வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அதில் மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கருத்துருவாக்கமாக இருக்கலாம், அல்லது வாக்கு வங்கி ஒரு சிக்னிஃபிகன்ட் ரோல் தெளிவாக இருக்குது. அப்போ முதல்ல குறிவைக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகளாக இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் பாஜகவினுடைய செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தியே சொல்றாங்க. இந்த மாநாட்டுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க தெளிவுபடுத்துறோம். திமுக வெளியில இருந்து தான் அப்படி ஒரு கலர் கொடுக்குறாங்க. உள்ள நாங்க நல்லா இருக்கோம், நல்லா தான் பேசிட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பேசலாம். இன்னைக்கு